வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போறோம். பிஜேபி கவுன்சிலர் உமா ஆனந்தன் அவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுற ஒரே காரணத்துக்காக கல்யாண்ராமன் அபியூசிவா மிகவும் தரக்குறைவாக ஆபாசமாக பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தனை சமூக வலைதளம் மூலமாகவும் யூடியூப் சேனலில் போய் பேட்டி கொடுப்பதன் வாயிலாகவும் மிக மோசமாக பேசி வராரு. பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க கல்யாண்ராமனை அப்படின்னு பொதுமக்கள்லாம் கொந்தளிச்சு பதிவுகள் போடுறாங்க. இப்போ உமா ஆனந்தன் அவர்கள் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் கல்யாண்ராமனுக்கு எதிராக இப்போ அபிஷியலாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கூடிய விரைவாக கல்யாண்ராமன் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? தேனி மாவட்டம் மேகமலை தொடர்பாக அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு பதிவு போட்டிருக்காரு. மேகமலை புலிகள் சரணாலயத்து பக்கத்தில் 14 ஊராட்சிகளில் 1,50,000 மக்கள் பல தலைமுறைகளாக வசித்து வராங்க. விவசாயம், அடுத்து தோட்ட தொழில், கால்நடை வளர்ப்பு, இது மாதிரியான வேலைகளை பார்த்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க ஓட்டுறாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். இப்போ என்ன பிரச்சனைனா, வன பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் பல தலைமுறைகளாக இங்கே வசிக்கக்கூடியவர்களுக்கு பல பாதிப்பு வருது. குறிப்பாக பட்டா நிலங்களில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு சில தொந்தரவு. அவங்க விவசாயம் பார்க்கறதுக்கு சில தடைகள், இது மாதிரியான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அடுத்து விவசாயமெல்லாம் பார்த்து அந்த விளை பொருட்களை சந்தைக்கு கொண்டு போகும்போது சோதனை சாவடிகளில் பல சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. வன பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் இது மாதிரியான இஷ்யூஸை அவங்க நீண்ட நாட்களாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்க, மேகமலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதோடு கூடவே சுப்ரீம் கோர்ட் என்ன உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா, தேவையான இடங்களில் பொதுமக்களின் மறுவாழ்வு நடவடிக்கைகளும் ஒருங்கிணைந்து நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கத்துக்கிட்ட ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு மலை. வனத்துறை, வருவாய்த்துறை, நில அளவைத்துறை, மாவட்ட நிர்வாகம், தொழில்நுட்ப வல்லுநர்கள் இவர்கள் அடங்கிய ஒரு உயர்மட்ட குழு, ஒரு கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணணும். செயற்கைக்கோள் அடிப்படையில் ஒவ்வொரு நிலத்தையும் மறு ஆய்வு செய்யணும். வன நிலம் எது, அந்த மேகமலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆக்சுவல் ஃபாரஸ்ட் ஏரியா எது, பட்டா நிலம் எது, நீண்ட கால குடியிருப்பு எங்கெங்க இருக்கு, உண்மையான ஆக்கிரமிப்பு எது, விவசாய பகுதி எது அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மறு ஆய்வு செய்யணும். மறு ஆய்வு செய்து இந்த பட்டா நிலத்தில் இருக்காங்களே அவர்களுடைய வாழ்வை தொடர அலோ பண்ணணும். ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு கருதக்கூடியவர்களை அகற்றணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் மனிதாபிமானத்தை கடைபிடிக்கணும். பல தலைமுறைகளாக அந்த இடத்துல இருக்காங்க. அவர்களை வேற இடத்துக்கு நீங்க ஷிஃப்ட் பண்ணும்போது அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி புதிய வாழ்வாதாரத்தோட அவங்க அந்த ஸ்பாட்ல இருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணா அது மனிதாபிமானம். மனிதாபிமான அடிப்படையில் இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. வனமும் முக்கியம், வன விலங்குகளும் முக்கியம், பல தலைமுறைகளாக வாழ்ந்த பொதுமக்களுடைய வாழ்வாதாரமும் முக்கியம் அப்படின்னு அண்ணாமலை போட்ட பதிவு தமிழகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இது 2. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, சிஜேபி கரப்பாம்பூச்சி கட்சிக்காரங்க நாடு முழுவதும் ஆய்வு பண்றேன் அப்படிங்கிற பேரில் ஸ்கூல்ஸுக்கு போய் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் ஆய்வு செய்யறதுக்காக போயிருக்கானுங்க. சிஜேபி உடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அசுதோஷ் ரங்கா அப்படிங்கிறவர் போயிருக்காரு. கிராம மக்கள்லாம் வெளுன்னு வெளுத்திருக்காங்க, அடிச்சு விரட்டியிருக்காங்க. இப்போ அபிஜித் டிப்கே கத்துன்னு கத்துறான். பிஜேபி தான் இதன் பின்னணியில் இருக்கு. ராஜஸ்தானில் சிஜேபி மீது தாக்குதல் நடத்தியவர்களை 48 மணி நேரத்துக்குள்ள அடையாளம் காணணும், அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா போராட்டம் வெடிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஜித் டிப்கே கத்திக்கு இருக்கான். ஜந்தர் மந்தரில் ஒரு தடவை போராட்டம் நடத்தி வெற்றி அடைஞ்ச உடனேயே இனி எப்போ வேணாலும் போராட்டம் நடத்தலாம், எல்லா போராட்டத்துக்கும் மக்கள் கண்ணை மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கான். இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு ஆள் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஏகப்பட்ட வீடியோ கேமராக்களோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்குள்ளே போய் அட்ராசிட்டி பண்ணிக்கிருக்கானுங்க. பொதுமக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன்ல, இங்கே சிட்டிங் மினிஸ்டரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கேமராவோட போய் ஆய்வு செஞ்சதுக்கு அவ்வளவு எதிர்ப்பு பொதுமக்கள் மத்தியிலிருந்து வந்துச்சு. இவன் யாரு? அபிஜித் டிப்கே. சிஜேபி யாரு? கவுன்சிலராக இருக்கானுங்களா? எம்பியா? எம்எல்ஏவா? எந்த பதவியிலும் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் ஆய்வு செய்யறதுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? அதுவும் வீடியோ கேமராவோட.
மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் ராஜஸ்தானில் கிராம மக்கள் விரட்டி அடிச்சது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.